ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க. அன்று பூத அமாவாசையானது வருது. கரெக்டாக அன்று மார்கழியுடைய 15ஆம் நாள், கிழமை வந்து திங்கக்கிழமை. ஸோ இந்த நாள் அன்னைக்கு பூத அமாவாசை வர்றதுனால ஒரு அதிர வைக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களானது ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை அவங்கவுங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. மார்கழி அமாவாசை என்று இரவு இதை மட்டும் நீங்கள் தவறாமல் ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக செய்யணும். அப்படி நீங்கள் தவறாமல் செய்தீங்கன்னா கோடீஸ்வரராக ஆகலாம். கோடீஸ்வரராக வேண்டுங்கிற கனவு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் இந்த நாளில் செய்யுங்க. வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைத்து ஆன்மீக நெஞ்சார்ந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த மாதம் என்றால் அது மார்கழி என்று சொல்லலாம். இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத அமாவாசை வரக்கூடிய இரவு வீட்டில் இந்த ஒரு பரிகாரம் மட்டும் செய்தால் போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பணவரவு அதிகரிக்கும். அப்படி என்ன பரிகாரம், அதனை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரிஷபராசிக்காரங்க தெளிவாக முதல்ல அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வீட்டில் பணப்பிரச்சனை மற்றும் கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாப்படுத்துகிறது என்றால் அந்த பிரச்சனைகளை குறைக்க என்ன செய்வது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் ஆகும். இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையிலே வந்து கூறியிருக்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும் என்று சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம். அன்று இரவு 8:30 மணிலிருந்து 9 மணிக்குள் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு துண்டு விரலி மஞ்சள், ₹1 நாணயம் ஆகியவற்றெல்லாம் வைத்து நன்கு முடிச்சு போட்டு கொள்ளணும். பின்னர் அதனை உங்கள் வீட்டு பூஜரையில் வைத்து விளக்கேற்றி மனதார லக்ஷ்மி தேவியை நினைத்து அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமைகள் அனைத்தும் நீங்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும். இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி அமாவாசை அன்று செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்களும் மற்றும் கடன் சுமைகளும் நீங்குவதை நீங்களே வந்து கண்கூட பார்க்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்கும். இந்த பரிகாரம் செய்தது வந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த பரிகாரம் செய்யறது டிசம்பர் 30ஆம் தேதி மார்கழி அமாவாசை அன்னைக்கு செய்ய போறீங்க. அடுத்து 2-3 நாள்லேயே புதிய வருடம் பிறக்க போகுது. அப்போ புதிய வருடம் உங்களுக்கு புதுமையாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ இவ்வளோ நேரம் அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை ஷேர் பண்ணேன். இப்போ இந்த அமாவாசையிலிருந்து ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த அமாவாசைக்கு பிறகு பொன்பொருள் சேருமா, இல்லை பொன்பொருள் சேராதா, இல்லை பொன்பொருள் சேர்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும், நீங்கள் நடந்துக்கிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பலனை தரும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுப செலவுகளை சந்திக்க போகிற மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. மெயினாக இந்த அமாவாசையில் இந்த மாதிரி சுப செலவுகள் சந்திக்கக்கூடிய டைமில் பொன்பொருளானது உங்களுக்கு சேரும். அந்த பொன்பொருள் சேருவது கண்டிப்பாக நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். வாகன யோகை இருக்கிறதுனால வாகனங்கள் வாங்க முயற்சி பண்ணலாம். அப்புறம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி பங்கேற்கணும்னு நீங்கள் இது பண்ணதை எல்லாமே வந்து பங்கேறுங்க. அது உங்களுக்கு மனமகிழும்படியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கு என்று சொல்லலாம். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சுபகாரியங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடைபெறும். மெயினாக ஆன்மீக பணிகளில் நாட்டமானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும். அப்புறம் பொன்பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும். அந்த பொன்பொருள் சேர்க்கை உண்டாகிறத நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் மூலிமா லாபமானது உங்களுக்கு ஏற்படும். தகப்பானாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அது முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா வெளி தொடர்புகளில் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு எச்சரிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா அதில் பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதனால் வெளி தொடர்புகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் பார்க்கும்போது இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு முன்னேற்றங்களானது காணப்படும். அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பான காரியங்களில் பயங்கரமான வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்துக்குள்ள முன்னேற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும். பழைய பாக்கிகளில் வசூலிக்கிறதுல வேகமானது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேகத்தோடு எல்லாத்தையுமே வந்து வசூலிக்க முடியும். அப்புறம் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலை உங்களுக்கு உண்டாகும். ஸோ வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இந்த அமாவாசைக்கு பிறகு பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ சாதகமான நிலையில் இருக்குங்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய தோணுதலோ அதெல்லாம் செய்து பயன்பெறுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சக பணியாளர்கள் உங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி இருக்காங்க. அலுவலகம் மூலம் உங்களுக்கு வாகனம் கிடைக்கலாம். அப்புறம் என்றோ செய்த ஒரு வேலை இப்போது பாராட்டு கிடைக்கலாம். இந்த மாதிரியான அதிசயங்களாக உங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அப்புறம் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த அமாவாசைக்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ஈடுபடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் முடியும். அப்புறம் பெண்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து திடீர் கோபங்கள் உண்டாகலாம். அதை மட்டும் குறைத்து கொண்டு செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. புத்தி சாதிரத்தால் எதையும் சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் புத்தி சாதிரத்தால் செயல்படுவது நல்லது. இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கைகள். அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் திறமையானது அதிகரிக்கும். அந்த திறமை அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுவது நல்லது. விளையாட்டுகளில் இன்ட்ரெஸ்டானது உண்டாகும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப செயல்படுவது நல்லது. அப்புறம் ஆசிரியர் வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கேற்ப மாணவர்கள் செயல்படும் போது நிச்சயம் நல்ல வெற்றி உங்களால் பெற முடியும். இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வகையிலையும் நன்மைகள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலையானது உண்டாகும். அப்புறம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலைலாம் வந்து மாறும். மெயினாக வந்து வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை தரும். ஸோ எந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட ப்ளஸ் விஷயங்கள். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. உறவு இதனால் பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் ஏற்படுத்தி லாபத்திடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா லாபம் கிடைக்கும். ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இனி அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது. ஸோ அமாவாசை பலனாக இதுதான் உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதில் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவை வரக்கூடிய நாள் அன்னைக்கு வணங்கணும். மகாவிஷ்ணுவை நீங்கள் இந்த அமாவாசையில் வணங்குனீங்கன்னா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாவிஷ்ணுவை வணங்குங்க. ஸோ இந்த பரிகாரத்தை ரிஷபராசிக்காரங்க அனைவரும் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷபராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.